புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, வாரம் நம்ம நட்சத்திரங்கள் குறித்து சிறப்பு பதிவுகளா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நேயர்களுக்கு. அந்த வகையில எல்லோருமே நேயர்கள் எல்லாமே அடுத்த நட்சத்திரம் என்னோடதா அப்படின்ற ஆவலோட காத்துட்டு இருக்காங்க ஐயா. இந்த வாரம் நம்ம சுவாதி நட்சத்திரம் குறித்து அவங்களுடைய சிறப்பு இயல்புகள் என்ன, அவங்களுடைய லைஃப் பர்பஸ் என்னவா இருக்கும், அவங்களுக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் தடையா இருக்கும், அதுல இருந்து மீண்டு வர்றதற்கான பேட்டர்ன் எப்படி இருக்கும், அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, இப்படின்ற பல தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அவளோட இருக்கும். தயவு செய்து சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய குணாதிசைகளை தெரிஞ்சு வாழ்ந்துட்டாங்கன்னா இந்த உலகத்தில் மன நிம்மதியாக வாழலாம். இந்த சுவாதி நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா, அப்போ அசுவனியிலிருந்து வரும்போது மக நட்சத்திரம் 10, பூரம் 11, உத்திரம் 12, அஸ்தம் 13, சித்திரை 14, சுவாதி 15. இந்த 15வது நட்சத்திரம் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த 15வது நட்சத்திரம், இந்த 15 கொண்டு போய் அங்கே தான் வச்சுருக்காங்க. அப்போது மகம் 10, பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். அப்போ கரெக்டாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதக ரீதியாகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க தேன் பூச்சின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேன் பூச்சி. சுவாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களோட அடையாளமாக நீங்கள் தேன் பூச்சின்னு வச்சுக்கோங்க. இந்த தேன் பூச்சியோட குணாதிசை என்னன்னு சொல்லுங்கள். எல்லா பூங்காவனத்தில் போய், எல்லா நந்தவனத்தில் போய் தேன்களெல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஒரு மரத்தடியில் ஒரு ராட்டில் கொண்டு போய் சேகரித்து வைக்கும். இந்த மரத்தில் கொண்டு போய் சேகரித்து வச்சிருச்சுன்னா அந்த தேன் நிறைய ஊறி போய் அது கீழே சொட்டு சொட்டாக ஒழுகிற அளவுக்கு அந்த தேன் வடிஞ்சு வரும்போது மனிதர்கள் யாராவது ஒருத்தர் பார்த்து இவ்வளோ பெரிய தேன் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அந்த தேன் ராட்டோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன காரணம்? இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சுவாதி நட்சத்திரம் உருவாக்க தெரியும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. அப்படின்னா பாருங்கள். அப்போ இந்த தேன் பூச்சிங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குது. அப்போது சுவாதி நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அதை எல்லாத்தையும் உருவாக்கிடுவாங்க. அவ்வளோ பெரிய பவர் அவங்ககிட்ட இருக்குங்க. சும்மா ஒரு காடு மாதிரி ஒரு இடத்த கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அதை பூங்காவனமாக மாற்றி காமிச்சிருவாங்க. ஒரு வீடை பாலக்கால் போடாதுக்கு முன்னாடி ஒரு சைட்டை காமிச்சிங்கன்னா அதை அப்படியே மாளிகையை மாற்றி காமிச்சிருவாங்க. ஒரு ஆஃபீஸை ஒன்றும் இல்லாத ஆஃபீஸை பிரமிக்க வச்சுருவாங்க. இது எல்லாமே அவங்களால உருவாக்க முடியும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. இங்கே தான் மைனஸ் பாயிண்ட். இதை நம்ம எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். அப்போது உருவாக்க முடியும், அனுபவிக்க முடியாதுன்னா நம்ம ஏன் அதை உருவாக்கணும்? நமக்களவாக வாழ்ந்துட்டு போகலாமே. அதை நம்ம தெரிஞ்சிட்டாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இப்போ ஒரு 25 வீடு அவர் வாடகைக்கு விட்டுருப்பார், ஆனால் அவர் வாடகை வீட்டில் இருப்பார். சொந்த வீடு, ஆனால் வாடகை வாங்கி சாப்பிடுவார். ஆனால் கேட்டால் என்ன பாரு, எனக்கு சொந்த வீட்டில் இருந்தால் நல்லா இல்லைங்க, அதனால் நானும் வாடகை வீட்டில் தான் இருப்பேன் பார். ஏன் காரணம்? அதை உருவாக்குவார், மற்றவங்க தான் அதை அனுபவிக்கிறாங்க. அந்த காசு வேணால் அவருக்கு வரலாம், ஆனால் அவரும் பாருங்கள் அந்த இடத்துல இருந்து நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் முதல்ல நமக்காக வாழணுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். அந்த வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னா, நமக்கு வீடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடு வேணும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில், 10 தொழில் செய்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு தொழில் வேணும், அந்த ஜீவனம் பண்ணுறதுக்காக. நல்ல நட்பு வேணும்னா நல்ல மானசீகமான ஒரு நல்ல நண்பர் வேணும், நல்ல ஒரு மனைவி வேணும், நல்ல ஒரு தாய் தந்தைகளுடைய பாசம் வேணும். அப்படின்னா எல்லாமே சிங்கிளாகவே நமக்கு மட்டும் வேணும்னு நினச்சி வாழ்ந்தால் அது உங்களுக்கே சொந்தம். இது ஆடம்பரமாக வாழ்ந்துச்சுன்னா அத்தனை உருவாக்குவார், அவர் அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் எப்போவுமே பாருங்கள் அது துலா ராசியில் தான் இருக்கும். இந்த துலா ராசியில் இருக்கிறனால என்னென்னா
எப்படி துலாம்னா தெராசு அந்தரத்தில் தொங்க விட்டு ஏதோ ஒரு பிடியில் வாழ்ந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் தேன் ராட்டும். எல்லாரும் கீழே அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டி கிரகப்பிரவேசனம் செய்தால் அது அந்தரத்தில் கூடு கட்டி வாழ்வாதாரமே நிலையில்லாமல் இருக்குது. இதுதான் சுவாதியுடைய நட்சத்திரத்தினுடையது. ஆனால் அவங்ககிட்ட பாருங்கள், உண்மைக்காக போராடுவாங்க, நேர்மையாக வாழுவாங்க. அவங்கள பற்றி அவங்க என்றைக்குமே குற்றம் யாராவது சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது, உண்மையாக பேசுவாங்க. அந்த துலாம்ங்கிறது கரெக்டாக நியாய நீதியாக வாழணும்னு நினைப்பாங்க, உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க. அதில் பாருங்கள், சனி பகவான் உச்சமான வீடு, நீதி தேவதை அதுக்குள்ளே புதைஞ்சிருக்குது. தப்பான பாதையில் போனாலும் அதை திருத்தி சரியான பாதையில் மாற்றி விட்டுரும். ரெண்டாவது, அந்த உலகத்துக்கு வந்து அந்த துலாம்ங்கிறது வந்து 2 பக்கம் தெராசாக இருக்கனால அந்த 2 பக்கமே பாரம் சரியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் வாழ்க்கை, இன்னொரு பக்கம் தாய் தந்தைகள், இவங்களை எல்லாம் ஈவனாக கொண்டு போகணும்னு அந்த குடும்ப சுமை இழுத்துக்கிட்டே போவாங்க. அப்புறம் அவங்களோட வார்த்தையில் கொஞ்சம் சுத்தம் இருக்கும். ஏன்னா அந்த துலாம்ங்கிறது கொஞ்சம் கரெக்டான ஒரு இது. எந்த பொருள் வாங்கினாலும் நிலச்சி நிற்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த பிரமிக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே, மிராக்கலான விஷயங்கள் எல்லாம் அவங்க கையில் தான் அது இருக்குது. பெரிய பொக்கிஷத்தை எல்லாம் அவங்க கிட்ட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அந்த சுவாதி என்பது ராகுடைய நட்சத்திரம். அது அந்த பிறக்கும் போதே அவங்க ராகு திசையில் தான் பிறந்திருப்பாங்க. ராகு திசையில் சின்ன வயசில் 18 வருஷம் தான் ராகு திசை. தாயுடைய கர்ப்பத்தில் ஒரு 9 வருஷம் இருந்துச்சுன்னா கூட அப்போ அவங்களுக்கு 9 வயசுக்கும் போது ராகு திசை பிறக்கும் போதே முடிஞ்சிடும். அதுக்கடுத்து குரு திசை 16 வருஷம். இந்த 16 வருஷம் முடிஞ்சு சனி திசையில் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. இதை உங்கள் ஜாதகத்தில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் யார் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் ராகு திசையில் தான் பிறந்திருப்பாங்க. அப்போ ராகு திசையில் இளமையாக இருப்பாங்க. அதுதான் அந்த காலத்திலே சொல்லுவாங்க பாலா, குமாரா, யமரான்னு சொல்லுவாங்க. பாலானா சிறிய வயசு. அவங்க 32 வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 32ங்கிற ஒரு அர்த்தத்தவே நான் உங்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 32 வயசுக்கு மேலே அவங்களுடைய அசுர வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுதான் சுவாதி நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள். ஐயா, நேயர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். வணக்கம்ங்க, நேரம் நல்ல நேரம். உங்களுடைய தொலைக்காட்சியுடைய சத்தத்தை குறைச்சிட்டு இங்க பேசலாம். ஹலோ, வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க? அரக்கோணத்துல இருந்து. நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக. உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். 14/11/1989 திங்கட்கிழமை 2:40க்கு பிறந்தாரு. ஓகே. ரோகிணி ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், மீன லக்னம். ஓகே சார், என்ன கேள்வி சார்? பையனுக்கு லேட்டா இன்னும் கல்யாணம் ஆகல, 36 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே சார், ஓகே சார், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது 36 வயசாகி ரோகிணி நட்சத்திரம், ரிஷவராசியில் பிறந்துக்கிறாரு, மீன லக்னம். கரெக்டுங்களா ஐயா? கரெக்டுங்க. ஆமாம். ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவங்க சந்திர திசையில் தான் பிறப்பாங்க. முதல் வந்து தாய்க்கு பாத பூஜை பண்ணுங்க. தாயுடைய கருவறை தோஷம் நிவர்த்தி ஆகலைன்னா அவருக்கு கல்யாணம் தாமதமாகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். என்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு தாய் தந்தை 2 பேர்த்தையும் பக்கத்தில் வச்சு அவங்க ஒரு பாத பூஜை பண்ணி முதல் தாய் தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார். அவரை குருவாயூரப்பன் கோயிலில் கூட்டிகிட்டு போய் அந்த சாமிக்கு தேங்காய் பழ மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? நல்லதுமா, நல்லதுமா. யாருக்காக கேட்க போறீங்க? உங்க பிள்ளையோடைய ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. லக்னம், லக்னம் என்னம்மா? ஓகேம்மா. அவருடைய வயது என்னம்மா? வயசு 31. என்ன கேள்விமா? இன்னும் நல்ல வேலை கிடைக்கல, கல்யாணமும். ஓ, திருமணம் மற்றும் வேலை சம்பந்தமா கேட்கணும் இல்லைங்களா? நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா வணக்கங்க. 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 கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்காரு. இன்னும் திருமணம் ஆகலைங்கிறது உங்களுடைய கவலை. அதாவது கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, கும்பகோணத்தில் 9 நவகிரகம் இருக்கும். இதில் புதன் பகவான், திருவெண்காடு புதன் பகவான் 17 விளக்கு பச்சைப்பயிறு விளக்கு போட்டு
சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. அந்த புதன் கோயிலை ஒரு முறையாவது வலமுறை சுற்றி வாங்க. அதை முடிச்சிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, இப்போ வந்து நம்ம சுவாதி நட்சத்திரம் பத்தி ஆமாங்கம்மா, பேசிட்டு சுவாதி இருந்தோம் நட்சத்திரம். இல்லைங்களா? அதுல வந்து அந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுடைய அந்த துலாம் ராசியில இருக்கிறதுனால நீங்க சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு வந்து வீடு கட்டுவாங்க ஆனா வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க. அந்த சுக்கிரன் அப்படின்னு அம்சம்னாலும் சுகபோக வாழ்க்கை தானே ஐயா. இது என்ன, இதுக்காக ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? இதுக்கான அர்த்தம் என்ன? அவங்க பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு. கரெக்டுங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது சுக்கிரனுடைய வீடு, அம்மா கேட்ட மாதிரி சுக்கிரன் என்பது சுகபோகத்துக்கு அதிபதி. அந்த சுகபோகத்துக்கு அதிபதியான இடத்துல தான் சனி பகவான் உச்சமாக இருக்கிறனால சனி என்பது தாமதம். அந்த இடத்துல தான் வந்து அந்த சுவாதி பிறந்திருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த சுவாதி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா ராகு திசை 18 வருஷத்தில் 9 வருஷம் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்திருக்கும். அதுக்குள்ளே ஏதாவது பிறந்திருப்பாங்க. அதுக்கடுத்து குரு திசை வந்துடும். அப்போது இந்த குரு திசை வந்தோடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25, 26, 27 ஆயிரும். அப்போ இந்த 9 வருஷம், அந்த பக்கம் ஒரு 16 வருஷம், இது எல்லாம் கணக்கு போடும்போது 25 வயசு 27 வயசு ஆயிரும். இதுக்கப்புறம் அவங்க வந்து குரு திசை முடிஞ்சு அவங்க ஜாதகத்தில் எப்போ சனி திசை தொடங்குதோ அதுதான் அவங்க வாழ்வாதாரமே பலமாகும். ஏன்னா அவங்க வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 வயசில் தான் சுவாதி நட்சத்திரக்காருக்கு எப்போவுமே யோகம். அது ஏன் 32ன்னு அந்த காலத்தில் வச்சாங்க? 108க்கு ஒரு பலன் சொல்லியிருக்காங்க. 7 கிழமைக்கு சப்த ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48 ஒரு மண்டலம் சொல்லியிருக்காங்க. இந்த 32ங்கிறதுக்கு 32 வயசுக்கு மேலே நீ வாழ்க்கை நல்லா இருப்பேங்கிறத ஆதி காலத்தில் இது எப்படி சொன்னாங்க? 30 வயசு வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டி வராது. 32 வயசுக்கு மேலே ஒரு கல்யாணமாகி நீ தகப்பனாக போகிற. இனி 30க்கு மேலே 32 வந்தால் உனக்கு எல்லாமே அனுபவம் கிடச்சி போயிருங்கிற ஒரு விஷயத்தை ஆதி காலத்தில் 32ன்னு எல்லோரும் சொல்லி வச்சுருந்தாங்க. இது எப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கிறதுனா, இந்த 32 ஒரு அழகான வார்த்தை ஒன்று இந்த உலகத்தில் புதைஞ்சிருக்குது. அது இன்றைக்கி அரங்கேற்றமாகுது. அதாவது நம்மளோட உடம்பில் நம்மளோட பல் வரிசையில் 16 பல் இருக்கும். மேலே கீழே 16 பல் இருக்கும். இந்த 16 16 32. 16 பல்லுக்கு 16 வயசு கடந்துட்டு அவர் குழந்தையாம். 16ங்கிறது பாலா, குமாரா அப்படின்னு சொல்லுவாங்க. 32 வயசுங்கும் போது ஒரு குடும்பமாகிற அளவுக்கு வர்றதுனால தான் ஆதி காலத்தில் பல்வரிசையை வச்சு 16 16 32ன்னு அந்த காலத்தில் வச்சதுக்கு தான் உங்கள் வாயால் வாழ்த்துங்க 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழுன்னு சொல்லி ஆண்கள் வந்து ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து கணவன் மனைவி 2 பேரும் அந்த 16 16 செல்வம் சேர்ந்து நீங்கள் பெருவாழ்வு வாழுன்னு அந்த 32 ஆதி காலத்தில் நம்மளுடைய உடம்பில் இருந்து அந்த பல் வரிசையை வச்சு தான் ஆதி காலத்தில் 32ங்கிற ஒரு கணக்கை கொண்டு வந்திருக்காங்க. அதில் தான் அந்த காலத்தில் 32 வயசுக்கு மேலே சுவாதி நட்சத்திரக்காருக்கு எல்லா யோகம் வேலை செய்யும். அதனால தான் அந்த ஜாதகத்தில் வந்து முன்னோர்களுடைய அம்சங்கள் வந்து அந்த சுவாதிக்கு எப்போவுமே உண்டு. ஏன்னா பிறக்கும் போதே அவங்க ராகு திசையில் பிறந்திருப்பாங்க. ராகு என்பது பாம்பு. எல்லாத்துடைய இதுலேயும் பாருங்கள், சுவாதி நட்சத்திரக்காரை எப்போவுமே கூட ஒருத்தர் அவங்கள கூட பக்கத்தில் இருந்தால் ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். உயிரவே காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கும். இதில் பாருங்கள், ஃபேமஸான கடவுள் எல்லாருமே பாருங்கள் கையில் பாம்பு இருக்கும். சிவன் வந்து கழுத்தில் தூக்கி போட்டுக்கிட்டாரு. பார்வதி தாயார் கழுத்தில் தூக்கி போட்டுக்கிட்டாங்க. கருமாரி அம்மா மேலே கொடை பிடிச்சிருக்குது. விநாயகர் வந்து இடுப்பில் கட்டிட்டார். முருகர் மயில் வாகனம் பக்கத்துலேயே வச்சுட்டார். பெருமாள் பாம்பு மேலேயே படுத்துக்கிட்டார். இவங்கெல்லாம் பாருங்கள் பாம்பை வசப்படுத்தி ஆதி காலத்தில் பெரிய அசுரனே இவர் தான். இவர்கிட்ட எதுக்க முடியாது. அதனால் பாம்பை கண்ட படையே நடுங்கன்னு பேர் வச்சதுனால நம்ம சக்திக்கு மீறினதை நம்ம சுமக்க வேண்டாம்னு எல்லாத்தையும் அவங்க பக்கத்தில் வச்சதுனால தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயித்தாங்க. அதே மாதிரி தான் சுவாதி நட்சத்திரக்கார் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. இது எவ்வளோ ஒரு ஆதிகால ரகசியம்னு பாருங்கள். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். சரிங்கம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்கள் இருவூர்ல இருந்துங்க. நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? பையனுக்கு கல்யாணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. அது ஒன்றும் அமையதா மாட்டாங்குதுங்க. அதனாலதான் சரி கேட்கலான்னு சொல்லி. ஓகே, வருத்தப்பட வேண்டாமா. அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. பையன் பேர் வந்து கௌதம்ங்க. பூச நட்சத்திரம் கடகராசிங்க. ஓகேம்மா. மே மாசம் 23ஆம் தேதி பிறந்தவங்க பையன். லக்னம்மா? லக்னம் தெரியலைங்க. பூச நட்சத்திரம் கடகராசி. ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா வணக்கம். அம்மா வணக்கங்க.
சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம்மா. அதாவது அவருக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலை உங்களுக்கு இருக்குது. இந்த பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தா நிறைய கோவில்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க. 30 வயசுக்கு மேலே யாராவது ஒருத்தர் கல்யாணம் நடக்கலினாலே தாய் தந்தைக்கு கவலை வந்துடும். எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் சித்தர்களை மறந்துட்டாங்க. அதனால் திருவண்ணாமலையில் சேஷாஸ்திரின்னு சொல்லி ஒரு மடம் இருக்குது. அதில் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. அவர் அந்த கோயிலுக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது சேஷாஸ்திரின்னு சொல்லி ஒரு சித்தர் ஜீவ சமாதி ஆகியிருக்காங்க. அது பூச நட்சத்திரத்துக்கு தொடர்பானது தான். அந்த காலத்தில் ஜீவ சமாதி ஆனவங்க எல்லாமே ஒவ்வொரு நட்சத்திரங்களை பாராயணம் பண்ணியிருக்காங்க. அதனால் பூச நட்சத்திரக்கார் சேஷாஸ்திரி அவருடைய மனத்தில் போய் 1 மணி நேரம் உட்கார்ந்து அவருக்காக ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுடைய கர்ம வினை குறையும், சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். இதை கண்டிப்பாக செய்யுங்க. திருவண்ணாமலையில் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, சுவாதி நட்சத்திரம் குறித்து பல அதிசய தகவல்களும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அதை கேட்கும் போது. இன்னொன்று நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம்னா, எங்களுடைய லைஃப் பர்பஸ் என்னவா இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, அதை நோக்கி போகிறதுக்கு எங்களுக்கு அதிகால பரிகாரங்கள் எந்த வகையில் உதவி புரியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டு அவங்க ராகு தான். இந்த ராகு என்பது அந்த காலத்திலேயே மூளை ரொம்ப கசக்கித்தான் சுவாதி நட்சத்திரம் ஒரு காரியத்தை செய்யும். அதில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக இந்த ராகு என்பது ராகுக்கு சொந்த வீடு இல்லை. அப்போ ராகுக்கு சொந்த வீடே இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து ஒரு பெரிய சூட்சமத்தை கண்டுபிடிக்கணும். எல்லா கிரகத்துக்கும் சொந்த வீடு இருக்குது. 9 நவகிரகத்தில் 7 கிழமை. இதில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி வரைக்கும் சொந்த வீடு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஆட்சி வீடு இருக்குது, உச்ச வீடு இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் ராகு கேதுகளுக்கு மட்டும் அந்த 12 ராசியில் சித்தர்கள் அந்த காலத்திலே யுகிச்சு வச்சுருக்காங்க, சொந்த வீடு இல்லைன்னு வச்சுருக்காங்க. அப்போ அந்த ராகு எங்கே தான் போகும்? அதனால தான் அது இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் போய் அந்த காடு எல்லாம் அழித்து வீடு கட்டுறதுனால காட்டில் இருக்கிறதெல்லாம் பாம்பெல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் இதுதான். அப்போ அதுக்கு சொந்த வீடு இல்லை, அதனால் அது காடு கரையில் எனக்கு வீடு இல்லையேன்னு ஒரு கவலையில் வாழுது. அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போனாங்கன்னா பொழைச்சிக்கலாம். ஏன் அப்படி? அவங்களுடைய பூர்வீகம் காலங்காலமாக ஒரு கிராமமாக இருக்கும். கிராமத்துக்குள்ளே ஒரு 500 வீடு இருக்கும். அந்த 500 வீட்டுக்குள்ளே இந்த உலகத்தவே கழிக்க முடியுமா? இந்த உலகத்தில் 120 வருஷத்தை கழிக்க முடியுமா? அப்போ ராகுக்கு சொந்த வீடு இல்லைங்கும்போது அங்கே சொந்த வீடு என்றைக்காவது கட்டி வச்சு நம்ம காலம் முடிகிற காலத்தில் அங்கே போய்க்கலாம். ஆனால் வெளியூர் போனாங்கன்னா பொழைச்சிக்குவாங்க. பெரும்பாலும் பாருங்கள், சுவாதி நட்சத்திரக்காரர் எல்லாமே பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வந்தவங்கெல்லாம் அசுர வளர்ச்சியில் இருப்பாங்க. ஆனால் அதே ஊரில் இருக்கிறவங்க அந்த நடுத்தரமான வாழ்க்கை மட்டும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஆதிகால பரிகாரத்தில் இதெல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் வீடு வாடகைக்கு விடும்போதும் கூட ஆயிலி நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரக்கார வாடகை வீட்டில் வச்சிங்கன்னா அந்த வீட்டை அவங்க சொந்தமாக்கிடுவாங்கன்னு அந்த காலத்திலே பழமொழி உண்டு. ஏன் அப்படி? ஆயிலி நட்சத்திரம் புத்துக்கண்ணு, கேட்ட நட்சத்திரம் பாம்பு. இந்த புத்துக்கண்ணு பாம்புக்குள்ளே குடியிருக்கும். அதுக்கு கிடச்சிருச்சேன்னு அது வெளியில் வராது, அது ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கும். அதனால தான் அவர் வாடகைக்கு வந்தவரை என்னோடய கஷ்டத்துக்கு தேட்டு விலைக்கே வாங்கிட்டாருங்க அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னது காரணமே ஆயிலி நட்சத்திரமும் கேட்ட நட்சத்திரமும் அந்த வாடகை வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த சொந்த வீடாக மாற்றிடுவாங்க. அப்போது அந்த இடத்துல எவ்வளவு ஒரு அம்சம் இருக்கணும், இருக்கிற இடத்த பலப்படுத்துறது அதுதான். அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் இந்த யோகத்தை எல்லாம் ஆதி காலத்தில் இதெல்லாம் முன்னோர்கள் இதை பகுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை வச்சு தான் அவங்க வாழ்வாதாரமே அவங்களுடைய நோக்கி போயிட்டுருக்கும். ஐயா, குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். அதாவது எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் கூட ஒரு நட்சத்திரம் இவங்கெல்லாம் சேர்ந்தா ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு யார் இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஐயா? நல்ல விஷயங்கம்மா. அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு 2வது நட்சத்திரத்துக்கார கூட பக்கத்தில் இருந்தாங்கன்னாலும் அவங்கள பார்ட்னரோ தொழிலை ஏதோ ஒன்றில் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள் எவ்வளவு தெய்வ அனுகூலம்னு பாருங்கள். சுவாதி நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரம் தான் தெய்வ அந்த பணம் வரும் நட்சத்திரம். எப்போவுமே கூட அவங்க விசாகம் வச்சுருக்கணும். அப்போ சுவாதி நட்சத்திரக்காரு எனக்கு விசாக நட்சத்திரக்காரே கிடைக்கலைங்க, நான் போய் எங்கே தேட முடியும்னு உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கலாம். விசாகத்தில் திருச்செந்தூர் முருகர் பிறந்ததுனால நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல திருச்செந்தூர் முருகரை வச்சுட்டாலே விசாகம் இயங்கும். அதுக்கு அடுத்தது 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலம். அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் எது வரும்? சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம். இந்த பூராட நட்சத்திரம் தெய்வ அனுகூலம். இந்த பூராட நட்சத்திரக்கார சுவாதி நட்சத்திரக்காரு அவங்கள கூட ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை கூட்டிகிட்டு போனால் கோவிலில் இருக்கிற சாமி கூட வர்றதுக்கு சமம். இதை தெய்வ அனுகூலம். இதில்
15வது நட்சத்திரம் வந்து பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இந்த 15வது நட்சத்திரத்தை நீங்கள் கணக்கு போட்டு கொண்டு வரணும். அப்போ சுவாதி, விசாக, அனுச, கேட்டை, மூலம், பூராட, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவடி, பரணி. இந்த பரணி நட்சத்திரம் தான் 15வது நட்சத்திரம் வரும். இந்த 15வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்கார அவங்க பக்கத்தில் தொழிலையோ கூட ஏதாவது பரணி நட்சத்திரக்காரர் கிடைச்சாங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் 2 பேரும் எந்த ஆன்மாவோட சந்தித்து எல்லாமே உங்களுடைய கனெக்டிட்டில் வாழ்ந்து முடிச்சுட்டு மிச்ச பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை தீர்க்கறக்காக கிடைச்சதான் பூர்வ ஜென்ம நட்சத்திரம். பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறது அதுதான். அதுக்கு அடுத்தது 24வது நட்சத்திரம் நிலையான நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காருக்கு நிலையான நட்சத்திரம். அப்போது பரணிக்கே வந்து 15 வருதுன்னா அதுக்கு அடுத்தது பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூச, ஆயிலு, மகம், பூரம். இந்த பூர நட்சத்திரக்காரு சுவாதி நட்சத்திரக்காருக்கு 24வது நட்சத்திரமாக வரும். இந்த 24வது நட்சத்திரம் நிலையான நட்சத்திரம். அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பூஜை போடுறதுக்காக ஒரு பாலக்கால் போட்டிங்கன்னா, அந்த பூர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் பாலக்கால் போட்டிங்கன்னா, இல்லை ஒரு வாகனம் வாங்கினீங்கன்னா, இல்லை ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, எதை செஞ்சீங்கனாலும் அது நிலச்சி நிற்கும், 1000 காலத்து பயிராக மாறும். இப்படி எல்லாம் சுவாதி நட்சத்திரக்காருக்கு இந்த தொடர்புள்ள நட்சத்திரங்களை எல்லாம் பக்கவளமாக வச்சுட்டா உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வங்கள் உங்களோட நடமாடிட்டு இருக்குது என்று பொருள். அற்புதம் ஐயா. அதோட நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நம்மளுடைய ஆதிகால பரிகாரங்கள் புத்தகம் குறித்தும் உங்களை எப்படி சந்திக்கிறதுன்றது குறித்தும் நேயர்களுக்கு சொல்லணும் ஐயா. சரி, ரொம்ப சந்தோஷங்கம்மா. இது வாழ்க்கையில் ஜோதிடம் என்பது சுவையானது. 2வது ஜோதிடம் வந்து அறிவியலும் சயின்ஸும் கலந்து இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு சித்தர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் உருவாக்கி இந்த ஜோதிடம்ங்கிறத உலகத்துக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஆறுதலே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஆகிறதுக்காக இந்த ஜோதிடம் நம்ம கூடவே சப்போர்ட் பண்ணுது. அப்படி இருக்கும் காலகாலத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணுங்கிறதுக்காக இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை உருவாக்கணும். இந்த ஆதிகால பரிகாரம் இது பாகம் 1, அடுத்த பாகம் 2 இதே மாதிரி உருவாயிட்டிருக்கு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகம் 1736 கொண்ட அந்த ஆதிகால பரிகாரங்கள் உள்ள புத்தகம். இந்த புத்தகம் வந்து கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே 2 நாளில் வீட்டுக்கே கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிட அலுவலகம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.